ராஜா சாப் படம் எப்படி இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். கதையை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ராஜு தன்னோட பாட்டி மேல உசிரே வச்சிருக்காரு. அந்த பாட்டிக்கு ஒரு ஆசை, பல வருஷமா காணாம போனா அவங்க கணவர், அதாவது ராஜுவோட தாத்தாவை பார்க்கணும்னு. அந்த தாத்தாவை தேடி ராஜு ஒரு பெரிய அரண்மனைக்கு போறாரு. ஆனா அந்த அரண்மனை பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் உள்ள ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு. அந்த சக்திக்கும் நம்ம ராஜுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ராஜா சாப் யாரு? ராஜு தன்னோட பாட்டி ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா? இதுதான் படத்தோட மீதி கதை. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் நிக்கிறது நம்ம டார்லிங் பிரபாஸ் தான். மனுஷர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாலியான ரோல்ல செமையா பண்ணியிருக்காரு. அவரோட காமிக் டைமிங், அந்த ஸ்டைலிஷ் லுக், சில மாஸ் சீன்ஸ்ல அவர் காட்டுற ஸ்வாக், ஃபேன்ஸுக்கு நிச்சயமா இது ஒரு ட்ரீட். வில்லனா சஞ்சய் தத் மிரட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஓகே. ஹீரோயின்ஸ் மாளவிகா மோகனன், நிதி அகர்வால்னு 3 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா ஸ்கோப் இல்ல, சும்மா வந்துட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பாட்டியா நடிச்சிருக்க ஜரீனா வஹாப் சென்டிமெண்ட் காட்சியில நம்மள உருக வைக்கிறாங்க. டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே. டைரக்டர் மாருதி ஒரு ஹாரர் கதையை காமெடி கலந்து கொடுக்க நினைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பிரபாஸோட லூட்டி, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ்னு ஜாலியா போகுது. ஆனா கதைக்குள்ள போக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ராஜா சாப் ஃபிளாஷ்பேக் வருது. சில இடங்கள்ல திரைக்கதை நல்லா விறுவிறுப்பா இருந்தாலும் பல இடங்கள்ல கொஞ்சம் டல் அடிக்குது. ஹாரர்னு சொன்னாலும் பெருசா பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ் இல்ல. தமன் அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு. பிஜிஎம் சில மாஸ் சீன்ஸ்ல கூஸ் பம்ப்ஸ் வர வைக்குது, முக்கியமா அந்த ராஜா சாப் தீம் மியூசிக். ஆனா பாடல்கள் பெருசா மனசுல நிக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். விஷுவல்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். அந்த அரண்மனை செட், லைட்டிங் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கார்த்திக் பழனியோட கேமரா ஒர்க் படத்துக்கு பெரிய பலம். ஆனா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கலாம். சில இடங்கள்ல கார்ட்டூன் மாதிரி தெரியுது. பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் என்ட்ரி அண்ட் காமெடி. பிரபாஸ் பண்ற அந்த சின்ன சின்ன சேட்டைகள், அவரோட விண்டேஜ் லுக் சீன்ஸ் செமையா இருக்கும். இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா இடைவேளையில் வர்ற அந்த ட்விஸ்ட், அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. பாட்டி சென்டிமெண்ட், பிரபாஸுக்கும் அவங்க பாட்டிக்கும் இருக்கிற அந்த இமோஷனல் பாண்டிங். வீக் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீளம், படம் கொஞ்சம் லென்த்தா போகிற ஃபீல் இருக்கு. ரெண்டாவது லாஜிக். ஹாரர் காமெடி படம்னாலும் சில இடங்கள்ல லாஜிக் இல்லாமல் போகிறது உறுத்துது. ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லையோன்னு தோணுது. மொத்தத்தில் த ராஜா சாப் லாஜிக் பார்க்காம பிரபாஸ்க்காக மட்டும் தேட்டர் பக்கம் போனால் ஒரு முறை ஜாலியாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஆனால்